மிதனராசிக்காரர்களுக்கு வருட ஆரம்பமே அமர்க்கலமாக இருக்கிறது. குருவும் புதனும் பரிவர்த்தனை. உங்கள் ராசிநாதன் குருவின் பார்வையில் இருக்க குருவோடு பரிவர்த்தனையாகி குரு ராசியில் இருக்கக்கூடிய உன்னதமான வருஷம் இந்த வருஷங்க. 2020 நீங்கள் சரியா இல்லைங்க. அதுவும் பெண்களுக்கு கடுமையான மன அழுத்தங்க. எல்லா விதத்திலும் இந்திய பெண்களை நான் ஒரே வார்த்தையில் முடிச்சிடுவேன். இந்திய பெண்கள் மகா சுயநலமானவர்கள். என் புருஷன் நல்லா இருக்கணும், என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், இந்த ரெண்டை தவிர இந்திய பெண்களுக்கு வேறு எதுவுமே தெரியாது. நம்முடைய குடும்ப கட்டமைப்பின் அடிப்படை ஆரம்ப நிலை தூண்களான பெண்கள் எல்லாருமே மிகப்பெரிய அளவில் மிதனராசிக்காரர்கள் நல்லா இருக்க போகிறீங்க. 2020, 21, 22 மாதிரியான ஒரு சோக அமைப்புகள் போன வருஷம் இல்லைன்னா கூட அப்படிலாம் ஒன்றும் நான் நல்லா இல்லைங்களே, அதே மாதிரி தானே இருக்கிறேன், இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லையேன்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த வருடத்திலிருந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டு. ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு பணப்புழக்கம் சரளமாக இருக்கக்கூடிய தன்மை, சம்பள உயர்வு, பதவி உயர்வு, புதிய தொழில் ஆரம்பிக்கலாமா, புதுசாக வியாபாரம் ஆரம்பிக்கலாமா, இதை நம்பி இறங்கலாமா, மண்குதிரையாக இறங்கினோன்னு கரைஞ்சி போயிடுமா, இந்த மாதிரியாக ஒரு சந்தேகம் தயக்கத்திலேயே தொழிலை ஆரம்பிக்காமல் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் இப்போது கண்டிப்பாக உண்டு. தைரியமாக தன்னம்பிக்கையாக எதையும் செய்யக்கூடிய அமைப்புகள் இந்த வருடத்திலிருந்தே அப்படியே பெரிய அளவில் கண்டிப்பாக ஆரம்பிக்கின்றன. ஆகவே ஆண் பெண் இருபாலாருக்கும் எந்த வயதுக்காரராக இருந்தாலும் நல்லவைகள் நடக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும். நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய நல்ல சாதனைகளை செய்யக்கூடிய வருஷமாக அமைஞ்சிருக்குதுங்க இந்த 2026 மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்கும்.